மக்கள் மனசில் பெரிய வதந்தியாகவும் பெரிய புரளியமாகவும் பெரிய அதாவது வேதனையாகவும் பதிவாயிருக்கு. ஏன்னா அந்த தோஷத்தை நம்ம கலைக்கவே முடியாது, அந்த அந்த தோஷத்தினால நம்ம சீப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த செய்வினை தோஷம்னா ஒரு ஆளை முடக்கிரும், ஒரு ஆள் எந்திரிக்கவே மாட்டார் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் செய்வினை தோஷம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கான்செப்ட் வரணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இது செய்வினை தோஷம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லா ஜோதிட கருத்துக்கள் அனைத்துமே சூட்சமமாக தான் இருக்குது, சரிங்களா? அந்த சூட்சமத்தை தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தோஷம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோமே தவிர, அதாவது சூட்சமங்கிறது என்ன அப்படின்னா, செய்வினை தோஷங்கிறது எந்த வகையில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் முன் ஜென்மத்தில் செய்த வினை தான் செய்வினை, சரிங்களா? முன்னோர்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச வினை தான் செய்வினை, சரிங்களா? அதைத்தான் செய்வினைன்னு சொன்னாங்களே தவிர செய்வினைங்கிற ஒரு தோஷம் கிடையாது. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போது அவங்க செஞ்ச தவறுகள், அவங்க செஞ்ச கொடுமைகள், அவங்க செஞ்ச குற்றங்கள், அது வழியாக நம்ம பிறந்து வரோம். அப்போது அவங்க செஞ்ச கர்ம புண்ணியங்களை அணிவிக்கிற பவர் யாருக்குங்க? நம்மளுக்கு தான். அப்போ நம்மளுக்கு எது வழியாக காட்டும் அப்படின்னு கேட்டால் பிறப்பு வழியாக காட்டும். அப்படிங்கிறப்போ முன் ஜென்மத்தில் பாட்டை பூட்டை என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்பு வழியில் தான் நம்ம பிறக்கிறோம். அப்போது அவங்க செஞ்ச என்ன தப்பு, நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது நினைக்கும், கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டது கிடைக்கும். அப்போ அந்த கெட்டதை அனுபவிக்கிற பாக்கி யாருக்கு உண்டுங்க? இந்த ஜென்மத்தில் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டு. அப்போ முன் ஜென்மத்தில் அவங்க செஞ்ச வினையை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அதைத்தான் செய்வினைன்னு நம்ம சொல்லிக்கிறோம், சரிங்களா? அவங்க செஞ்ச வினையை நிவர்த்தி பண்ணதுக்காக நாமளே பிறக்கிறோம். அப்படிங்கும்போது அது எப்போ காலகட்டத்தில் தெரியும் அப்படின்னா, ராகு திசை, கேது திசை, சனி திசை வரும்போது தெரியும், சரிங்களா? இதுதான் அதுக்கான விதி. அப்போ அந்த செய்வினைக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரகத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு முருங்கைச்சாறு ஐயா சொன்னாருங்க, கையில் ஊற்றுனா அது உறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது இந்த விதியை இது நம்ம இதில் செய்வினை தோஷத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, யார் கையில் ஊற்றினாலும் அது உறையும். கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. எப்படிங்க? அதாவது கையில் கீட்டு இருக்குங்க, அதனால நீங்கள் அந்த அந்த சாரை புழிஞ்சு கையில் ஊற்றுனீங்கன்னா யார் கையில் ஊற்றினாலும் அது என்ன செய்யும்? உறையும், சரிங்களா? அதே மாதிரி நான் சின்ன பயலாக இருக்கும்போது, அதாவது ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும், படிச்சுக்கிட்டு இருந்தேன். வாழை ஆமாங்க, உறையும். ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ அந்த சின்ன ஒரு 16 வயசு இருக்கும்போது ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ஒரு பையன் திருடிட்டு ஒரு ஆள் திருடிட்டான்னு சொல்லி பிடிச்சி கொண்டாந்து கட்டி வச்சுருக்காங்க. அடிச்சுட்டு அவனை கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ என்ன, அவர் என்கிட்ட அவங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு ஆளை கூட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட கேட்குறேன், ஏப்பா இந்த வயசில் போய் இதெல்லாம் திருடலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, நான் வந்ததுக்கு தண்டனே பிடிச்சி என்னை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், சரிங்களா? அப்புறம் எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு விஷயம்னா எங்கள் அப்பா தான் அதில் பைசல் பண்ணுவார், சரிங்களா? நம்ம கூடவே இருந்ததுனால அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில். அப்புறம் பெரிய தலைவர் எல்லாருமே ஊருக்காரங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவன் திருடனா உண்மையா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வாழை மட்டையை 2 மட்டையை கொண்டு வந்து, அந்த பச்சை மட்டையை வாழை மட்டையை கொண்டு வந்து இப்படி பிடிக்கணுமா, 2 பக்கம் பிடிச்சிக்கணுமா, 2 பேர் பிடிச்சிக்கணும். அதில் அவன் அந்த ஆளை கை வைக்கணுமா. அந்த கை வச்சதுக்கப்புறம் அந்த வாழை மட்டை வளைஞ்சு வந்து ஒட்டுச்சுன்னா திருடன், இல்லைன்னா திருட இல்லை அப்படிங்கிற ஒரு சயின்ஸை சொன்னாங்க, சரிங்களா? ஆனால் இதே விதியைத்தான் அன்னைக்கு நான் பயன்படுத்தினேன். என்னன்னா, இது யார் கை வச்சாலும் அந்த வாழை மட்டை வளைஞ்சு தொடும், சரிங்களா? அப்போ அது கையில் கீட்டு இருக்கு, அது பச்சை மட்டை, அது என்ன செய்யும்? வளைஞ்சு வந்து தொடும். அப்போ இதை நீங்கள் திருடன்னு சொல்லி பதிவு பண்ணுறீங்கன்னா, நான் அவரை கை வைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு, சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் அப்போ என்ன செஞ்சதுங்க, அப்போ நான் முதல்ல சொன்னேன், இது யார் சொல்கிறீங்களோ தலைவர் ஃபஸ்ட்டு கை வைக்கட்டும். ஒட்டலைன்னா அதுக்கப்புறம் அவர் கை வைக்கலாம், ஒட்டுச்சுன்னா அவரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன சின்ன பையன், நீ முளைக்கங்காட்டி நீ இப்போ பதில் சொல்கிறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் என்னை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் நான் விடமாட்டேன். எக்காரணத்தை கொண்டும் இல்லை உங்கள் சார்பில் யாரோ ஒருத்தர் வைக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ஒட்டுச்சுன்னா அவரை தண்டனை கொடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன, தலைவரே வீம்பில் கொண்டு கை வச்சார். சரியா, பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி வச்சார். அவர் தோற்று போயிட்டார். என்னது, வளைஞ்சு வந்து ஒட்டிருச்சு. அப்போ நீங்கள் எந்த வீட்டில் சார் திருடுனீங்க அப்படின்னு கேட்டேன், சரிங்களா? அப்போது அந்த விதிகள், அதாவது மூடாந்தரமாக ஒரு விஷயத்தை சொல்லி நாம் அதுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற, இதெல்லாம் சயின்ஸு, ஜோயிடமே சயின்ஸு தான். ஆனால் அறிவுபூர்வமாக நம்மள்கிட்ட மறைச்ச வச்ச விஷயங்களை தான் செய்வினை தோஷம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? முன்னோர்கள் செஞ்ச வினைனால் வர உற்பத்தி ஆகிறது தான் செய்வினை. அது யாரும் வெறுக்கவோ தடுக்கவோ இல்லை கழிக்கவோ முடியாது. ஏன்னா அதை நீ அனுபவிச்சே ஆகணும்.
இந்த அவங்க வகுத்துல தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த விதியை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். இதான் விதி அதுக்கு. சரிங்களா? அதுல நீங்க பரிகாரம் செஞ்சு கழிச்சு வெளியே போற மாதிரி இருந்தா, உண்மையாலுமே சொல்றேன், ஒரு ஊர்ல 4 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறான். சரிங்களா? 4 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறான். செய்வினை தோஷை உண்மையா இருந்தா, இந்த ஒரு கோடீஸ்வரன் 3 பேத்துக்கு செய்வினை தோஷத்தை வச்சுட்டு, அவன க்ளோஸ் பண்ணிட்டு, அவன் ஜெயிச்சிடலாமா இல்லையா? எதுக்கு செய்வினை தோஷம்? அப்ப உண்மையா அப்படி பண்ணலாம்ல? போயிட்டா இருக்கலாம்ல? அப்ப செய்வினை தோஷங்கிறது இல்லை அப்படிங்கிறத விஷயம். சரிங்களா? அப்ப செய்வினை தோஷத்தினால ஒருத்தரை மாற்ற முடியுங்கிறது மாற்றவே முடியாது. ஒருத்தரை அழிக்க முடியுங்கிறது அழிக்கவே முடியாது. சரிங்களா? அதாவது உங்களோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக சொல்லிக்கிற தோஷம் தான் செய்வினை தோஷம். ஆனால் செய்வினை தோஷங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. முன்னோர்கள் செஞ்ச வினையை நீ அணிவிக்க பிறந்திருக்கிற அதுதான் செய்வினை தோஷம். செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி தமிழ் பாடத்திலே இருக்கு. சரிங்களா? செய்வினை செயற்பாட்டு வினை. அந்த வினையை நீ ஆக்கணும்னா நீ கரெக்டாக புண்ணியம் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ தான் செய்வினை தோஷம் விலகும். நீ அந்த ஜென்மத்தில் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அதில் நீங்கள் பிறந்துட்டீங்க. நீ இந்த ஜென்மத்தில் என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. சரியா? நீ நேர்மையானா 10 பேத்துக்கு உதவி வரணும்னா நல்லவனா வந்துட்டீங்கன்னா அந்த புண்ணியம் அதோட கழிக்கப்படும். அடுத்த தலைமுறைக்கு உருவாகாது. சரிங்களா? இப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஜோயிடங்கிறது சயின்ஸுங்க. சரிங்களா? அப்போ நம்ம பில்லி சூனியம் அதாவது செய்வினை இப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். செய்வினை தோஷங்கிறது முன் ஜென்மத்தில் செஞ்ச வினைனால மட்டுமே இந்த இதில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை கழிச்சுக்கணும்னா கோயில் குளத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. சரிங்களா?